இங்க ஜாதிங்கிறது வேற, சமத்துவங்கிறது வேற, சம்பந்தங்கிறது வேற. நீ அம்பானி வீட்டுல வேலை பார்த்தா அவனுக்கே சம்பந்தி ஆயிட முடியுமா? நீ முதலாளியா இல்லாம என்னைக்கு தொழிலாளியா கை நீட்டி சம்பளம் வாங்க ஆரம்பிச்சியோ அன்னைக்கே ஏற்றத்தாழ்வுங்கிறது ஆரம்பமாயிடுச்சு. அதுக்காக நீங்க தலையில ஏறி மிதிச்சுக்கிட்டே இருப்பீங்க, நாங்க குடிஞ்சுக்கிட்டே இருக்கணுமா? எவன் சொன்னது தலையில பிறந்தவன் பிராமணன், மார்ல பிறந்தவன் சத்திரிய, வயிற்றுல பிறந்தவன் மணிய, காலில் பிறந்தவன் சூத்திரன்னு? நான் சொல்றேன், தலையில பிறந்தவன் தான் சூத்திரன். அப்படியெல்லாம் யாரும் எதையும் மாத்திட முடியாது. இங்க ஜாதிக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கு, அதை மீறி எவனாலையும் எதுவும் பண்ண முடியாது. ஏன் உன் புள்ள பிறக்கிறப்ப என்ன ஜாதின்னு கேட்கல? உன் பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறப்ப கேட்கல? அப்பெல்லாம் தேவைப்படுது இல்லை ஜாதி. இந்த ஜாதி எத்தனை ஜென்மம் ஆனாலும் சரி, இந்த ஜாதி ஒழியவும் ஒழியாது, அதை அழிக்கவும் முடியாது. இங்க எல்லாத்துக்கும் ஜாதி தான். நல்லா படி, வேலைக்கு போ, கை நிறைய சம்பாதி, கோட்டை போட்டுக்க, கைய கட்டிக்க, ஷூ போட்டுக்க. யாரு வேண்டான்னது? ஆனா ஏன் கோட்டை போட்டுக்கிட்டு, ஏன் டைய கட்டிக்கிட்டு, ஏன் ஷூவை போட்டுக்கிட்டு, ஏன் வீட்டுல எனக்கு முன்னாடி கால் போட்டு உட்காரணும்னு நினைக்கிற பாரு, அது ரொம்ப தப்பு. நீ நீயா இரு, நான் நானா இருக்கிறேன்.